ப்ளவுஸுக்கு வர ஃப்ரண்ட் பார்ட்டில் கழுத்துக்கு லைனிங்கை வச்சு அடித்து திருப்பி லைனிங்கே மெயின் ஃபேப்ரிக்கோடு பதிச்சு 3 டாட்டையும் எப்படி பிடிக்கணுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் ப்ளவுஸ் கிளாஸ், சுடிதார் கிளாஸ், மேக்ஸி கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு எது படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ நீங்களும் நம்மளுடைய ஆப்புக்குள்ளே போய் வீடியோ கிளாஸை வாங்கி படிச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நெக் அடித்து திருப்ப போகிறோம். மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா 1/2 இன்ச்சில் கழுத்துக்கு தையல் போடுறோம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் தையல் போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங்கை தவிர்த்து உள்ளே இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுறணும். இப்போது இந்த கர்வ் வந்து நம்ம திருப்பும் போது அழகாக வரணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்போது லைனிங்கை அப்படி மேலே தள்ளிட்டு இந்த லைனிங்க்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போடுறோம். இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே துணியோட ராங் சைட் பக்கம் தள்ளி விட்டுடுறோம். இந்த மாதிரி தள்ளினதுக்கப்புறமா இந்த லைனிங்க்கு மேலே ஓரமாக இன்னொரு தையல் போடுறோம். இந்த மாதிரி ஓர தையல் போடும்போது நெக் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த தையல் போடும்போதே அப்படியே நம்ம லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோடு பதிச்சிடணும். தைக்கும்போது இந்த மாதிரி கையால் சமப்படுத்திட்டு தைங்க. மெயின் கிளாத் மட்டும் இல்லைனா லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஓரமாக பதிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி சைடில் இருக்க பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பிடிக்க போகிற 3 டாட்டையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெயின் டாட்டை தான் பிடிக்கணும். கரெக்டாக இந்த நடுவில் இருக்க கோடு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த கோடும் சமமாக இருக்கிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம தையல் போடணும். முடிக்கும்போது ஒரு தையல் முடிச்சிடுங்க ஓட்டி விட்டு. அடுத்ததாக சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு. இதுலேயும் இந்த நடுவில் இருக்க கோடு இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த சைடில் இருக்க 2 கோடு இப்படி சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடணும். ஆரம்பிக்கும் போது ஒரு தையல் ஓட்டி விட்டுக்கோங்க. முடிக்கும்போது ஒரு தையல் ஓட்டி விட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்ட் டாட். இந்த கோட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் டாட்டுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கப் ஷேப் வந்து சூப்பராக கிடச்சிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் எல்லாம் பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.